ஹாய் Hey, ஹாய் ஹாய் how are எப்படி you? இருக்கீங்க? I'm good. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாட்ஸ் அப், ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ சீஃப்? என்ன சாப்பிடுறீங்க? பரோட்டா. பெரியமா, அவங்க திருடங்க மட்டும் இல்ல, கில்லர்ஸும் கூட. என்ன அபினி காலங்காத்துல திருடங்களை பத்தி பேசுற? இங்க பாருப்பா, நாம இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். சோ நல்ல விஷயங்களா பேசு. இந்த திருடனுங்க கொலைக்காரனுங்க அதெல்லாம் பேசாத. நீங்க ஹாட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஹாட்டா இல்லாம, ஆனா இப்ப கோவத்துல ஹாட்டா இருக்கேன். இல்ல இல்ல, நீங்க ரெண்டு சைடும் ஹாட் தான். கோவத்திலயும் ஹாட்டா இருக்கிறீங்க. அப்புறம் கம் 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 சிட் சிட் சிட். Good morning, Dad. மார்னிங், ஹவ் ஆர் யூ? I'm good. Thank you. யூ வெல்கம். Good morning, Dasu. அட ரியா கண்ணு, முதல்ல பாட்டியில இருந்து தாசி, தாசில இருந்து தாசுவா? இன்னும் எத்தனை பேர் வச்சு என்ன கூப்பிடுவ? இவ்ளோ பேர்ல லவ் பண்றவங்களும் இருக்காங்கல்ல, அதனால நான் எல்லாருக்காக இவ்ளோ பேர் வச்சுதான் ஆகணும். மை டியர் தாசு. என்ன லவ் பண்றேன்னு சொன்ன ரியா இவ கிடையவே கிடையாது. நான் மட்டும்தான் லவ் பண்ணேன். நான் அவளை லவ் பண்றேன்னு கன்வின்ஸ் கூட பண்ணேன். அன்னைக்கே அவ நமக்குள்ள இந்த லவ்லாம் செட் ஆகுமான்னு கேட்டா, இத்தனை நாளா நான் தான் அவளை கன்வின்ஸ் பண்ணி வந்திருக்கேன். இட்ஸ் ஆல் மை ஃபால்ட் யார். முதல்ல பிராச்சி கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி ரியா கிட்ட பேசியே ஆகணும். என்னப்பாச்சு? எதுக்கு உன் ட்ரெஸ் நீ சேஞ்ச் பண்ணல? அட, உனக்கு பிடிச்சது எதுவுமே ரியாவுக்கு நிச்சயமா பிடிக்காது. அப்படியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இப்ப எனக்கு எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னப்பா இது? இவ என்ன பேசுறா? எனக்கு பிடிச்சது ஏன் இவளுக்கும் பிடிக்குது? ரன்வீர் ரியாவுக்கு அவரோட சேரை கொடுத்தான். ஏன்னா அவ கூட உட்காரணும்னு இவனுக்கு ஆசை. அது மட்டும் இல்ல, ரன்வீர் வீட்டுல கூட என்னோட ரியா மேல அக்கறை எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ரெண்டு பேரும் உன்ன பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்காங்க. ரன்வீர், என்னோட ரியா அவளுக்காக உன்னை தேர்ந்தெடுத்திருக்கா. இனிமே நீ அவளுக்காக உன்னோட காதல் அப்புறம் உன்னோட பிராச்சியை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஐ வில் மேக் ஷியோர் டூ தட். ரன்பீர் கண்ணா, நீ எதுக்கு வெறும் பரோட்டா சாப்பிடுற? இந்தா வெண்ணெய் கொஞ்சம் வேண்டாம் 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 வேண்டாம். நான் டயட்ல இருக்கேன் பாட்டி, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். அட, வாயை மூடிக்கிட்டு சாப்பிடு. பாரு, ஆரியம் கூட சாப்பிடுறான். நீ சாப்பிடுறியா? ஐ டோன்ட் லைக் பட்டர். நான் என் டாட் மாதிரி. வேணாம்னா சாப்பிடாத. எக்ஸாக்ட்லி, நீங்க ஆலியாத்த மாதிரி இருக்கணும். சாப்பிட்டா சாப்பிட்டு, சாப்பிடலன்னா போயிட்டே இரு. காரம் 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 காரம். அட, இந்த தண்ணியை குடி. சோ சாரி, நான் டேஸ்டுக்காக சில்லி சாப்பிடுவேன். ஆனா நீ சாப்பிட்டுருக்க கூடாது. ஏன் சாப்பிட்ட? நோ, இட்ஸ் நான் சில்லி சாப்பிட மாட்டேன்றதுக்காக இல்ல. அதுல காரம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனாலதான். பிராச்சியோட பேரனை எப்படி கெடுக்க போறேன்னா, ஐ திங்க் நாட் ஜஸ்ட் ரன்வீர், எந்த ஒரு பையனும் அவளை விரும்பாத அளவுக்கு. எந்த தப்பும் பண்ணாம எல்லாமே நல்லதா செய். நீ செய்யற நல்லதுனால ரன்வீர் கில்ட்டியா ஃபீல் பண்ணணும். அதாவது அவ உன்னை விட்டுட்டு அந்த பிராச்சியை செலக்ட் பண்ணதுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணணும். அவன் பார்வையில இவளை எப்படி தப்பானவள ஆக்குறது? ரன்பீர் மட்டும் இல்ல, வேற எந்த பையனுக்குமே அவளை பிடிக்காம பண்ணணும். என்ன பண்றது? ஓ காட், கிவ் மீ சம் ஐடியா ப்ளீஸ். உனக்கு என்ன பைத்தியமா? சஞ்சு எங்க? நான் உடனே இப்பவே சஞ்சுவை பார்த்தே ஆகணும். இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போய் ரைட். ரியலி? ஷோ மீ. நாம இங்க வரும்போது நம்மள யாரும் பார்க்கல. நம்முடைய வாட்ச்மேன் மட்டும் பார்த்தா. அவர் பார்த்தா பரவாயில்ல, அவர் ஒண்ணும் இல்ல. வேற யாரும் என்ன பார்க்கல. வேற யாராவது என்ன பார்த்து அப்புறம் நான் எதுக்கு இங்க வந்தேன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் நார்மலா தானே இருக்கேன். நீ நார்மலா இல்லையே. ஐ மீன், ஐ அம் எக்ஸைட்டட். ஆனா நீ நர்வஸா இருக்க ப்ரோ. நான் ஏன் நர்வஸா இருக்கணும்? நான் ரொம்ப 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 கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். நான் இங்க வந்தது அவளை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுறதுக்காக தான் வந்தேன். எனக்கு ஒன்னும் பயம் இல்ல. இங்க பாரு, ரொம்ப சிம்பிள் ஆரியன். நான் அவகிட்ட ஜஸ்ட் பேசுவேன். அவளா பேசும்போது நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்பேன். அவகிட்ட பேச்சு கொடுத்துட்டு அவ பேசுற எல்லாத்தையும் கேட்டுப்பேன். அவக்குள்ள ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கான்னு பாப்பேன். அவகிட்ட ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்திருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். வெரி சிம்பிள், அவ்வளவுதான். எக்ஸ்கியூஸ் மீ, சேஞ்ச் அப்படினா? சேஞ்ச்னா அவ என்கிட்ட ஒரு நல்ல முறையா நல்லபடியா பேசினானா நான் அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணனா இல்லையான்னு தெரிஞ்சுப்பல்ல. யூ நோ வாட் ஐ மீன்? அவ கோவத்துல இருந்தா உன்னை கட்டையால அடிப்பா. எதுக்கு அடிக்க போறா? நான் என்ன கிஸ்ஸா பண்ண போறேன் என்ன கட்டையால அடிக்கிறதுக்கு? அட, அதுக்கு இல்லப்பா. பிகாஸ் God only knows. அன்னைக்கு அந்த நிலைமையில நீ என்ன பேசினியோ தெரியலையே. ஒருவேளை மிஸ்பிஹேவ் பண்ணிருந்தா அவ கோவத்துல இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப அவ நிச்சயம் கட்டையை எடுத்து. என்ன ஆரியன், கொஞ்சம் பாசிட்டிவா பேச, ஏன் இவ்வளவு நெகட்டிவா பேசுற? டியூட், ஐ அம் பீயிங் ரியலிஸ்டிக். ஆமா, அப்படியும் நடக்கலாம். ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்தா நம்ம ரெண்டு பேரும் ஓடி போய். அதுக்கும் நான் ரெடியா இருக்கேன்.
இது உனக்கு தான் தேவை. இது வித்து வேணா டி-ஷர்ட் வாங்கிக்க. உன்னை விட மோசமானவ வேற யாரும் இருக்க முடியாது. இங்கே நில்லு, கீழே வராத. பாத்தியா, நீ செஞ்சுட்டல. எல்லாரும் முன்னாடியும் சண்டை போடுற. எல்லா பொண்ணுங்களையும் ஒரே மாதிரி தான் பாக்குற. இதான் உன்னோட வேலை. லைஃப் வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு பொண்ணுக்காகவாவது சீரியஸ். அட ரன்பீர், வா வா வா, வா. எதுக்கு வணக்கம்லாம் சொல்லிக்கிட்டு? கட்டுப்பிடிச்சுக்கோ கட்டுப்பிடிச்சுக்கோ. எப்படி இருக்கீங்க? நீ வந்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே நான் சூப்பரா இருக்கேன். வணக்கம் ஆண்டி. நல்லா இருப்பா, நல்லா எந்திரி எந்திரி. வாங்க வாங்க வாங்க, உள்ள வா. வாங்க போலாம். ரெண்டு பேரும் உட்காரு. யாரு சார்ட்டமா? அட வாங்க. வணக்கம். வணக்கம் ஆண்டி. வணக்கம் சொல்லு ப்ரோ. வணக்கம் ஆண்டி. உனக்கு தெரியுமா, நேத்துல இருந்து நாங்க உன்னை பத்தி தான் பேசிட்டே இருக்கோம். என்ன பத்தியா? என்ன பத்தி என்ன பேசுனீங்க? சஹனா, ஹாய். ஹாய். என்ன ஹாய்னு சொல்லிட்டு இருக்க? சோஃபால இருக்க புக்ஸ் எல்லாம் எடு. எங்க உட்காருவாங்க? இது எடுக்கறேன். சாரி. இட்ஸ் ஓகே. சஹனா, சீக்கிரம் ஹாய். உட்காருப்பா. க்ளீன் பண்ணியாச்சு. உட்காருங்க உட்காருங்க. இது வந்துடுறேன். சீக்கிரம் போ போ. நீங்க டீ, காஃபி இல்லனா கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? நீங்க எது கொடுத்தாலும் ஓகே தான் ஆண்டி. எது கொடுத்தாலும் ஓகே தான். எதுனாலும்னா எப்படி? இங்க ஃபுல்லா உனக்கு மாப்பிள்ளை ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்களா? இல்ல, கஸ் தான். இவங்களாம் ஏன் என்ன இந்த மாதிரி பாக்குறாங்க? எனக்கு ரொம்ப நர்வஸா ஃபீல் ஆகுது. எனக்கும் அதே தான் ப்ரோ. அம்மா, என் பேக் எங்காவது பாத்தீங்களா? பிராச்சி. ஹாய் பிராச்சி. ஹாய். நீ இங்க எப்படி? ஹாய். நீ எதுக்குப்பா சாரி சொல்ற? நாங்க தான் சாரி சொல்லணும். நீங்க வர்ற விஷயம் எங்களுக்கு தெரியாது இல்லையா? வீட்ல எதையுமே எடுத்து வைக்கல. எல்லாம் போட்டது போட்ட மாதிரியே இருக்கு. நான் காஃபி வேணுமான்னு கேட்டேன், ஆனா காஃபி போடவே இல்ல. பாருங்க, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். இதுக்காகவும் ஒரு சாரி, சரியா? நான் காஃபி போட்டு தரேனே. இல்ல, நீ எல்லாம் காஃபி போட வேண்டாம். நானே போட்டு எடுத்துட்டு வரேன். நீயே போட்டு கொண்டு வா. இவ காஃபி ரொம்ப நல்லா போடுவா. போ போய் போடு. அவனுக்கு காஃபி பிடிக்காது. நீ இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் போய் ஹெல்ப் பண்ணலாம்ல. இது வரேன். பாய். என்ன? நீ உன் தலையை வாரிக்கிட்டு வரலாம் இல்லையா? தலைமுடி இப்படிதானே இருக்கும். நான் எப்பவுமே இப்படிதான். அது வந்து வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுக்கு கையில டவலோட வந்து இங்க நிக்கிற? ஒரு நிமிஷம். நான் இப்பவே வந்துடுறேன். என்ன? அட வாயேன். ஏன் இப்படி வித்தியாசமா ஸ்மைல் பண்றீங்க? நீ ப்ரோபோஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன நடந்துட்டு இருக்கீங்க? இவங்களுக்கு என்ன பிடிக்கலையோ? எல்லாரும் நம்மள தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. நீ என்ன பைத்தியமா? உன்னை எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு பார்த்தல. ஆனா ப்ரோ, எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. நீ பிராச்சிய ப்ரோபோஸ் பண்ணியிருந்தா அவக்குள்ள அந்த ஃபீலிங் இருக்கணும் இல்லையா? ஐ மீன், அவ உன்னை பார்த்ததுமே அவ கண்ணுல ஒரு ஒளி வரணுமே. ஒருவேளை நீ ஹஸ்பண்ட் மெட்டீரியல் இல்லைன்னு நினைக்கிறாளோ என்னவோ? ஏன் நான் ஏன் ஹஸ்பண்ட் மெட்டீரியலா இருக்க கூடாது? எனக்கு என்ன? இங்க பாருப்பா, உன்கிட்ட எந்த குறையும் இல்ல. மேபி ஷீ திங்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல். என்ன டிஃபரெண்ட் இருக்கு ஹஸ்பண்ட் மெட்டீரியலுக்கும் பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியலுக்கும்? அந்த மெட்டீரியல் தான் என்ன? இங்க பாரு ப்ரோ, லவ்வ பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியும். நான் லவ்ல PhD எல்லாம் ஒண்ணும் பண்ணல. உன்னுடைய எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஹாய். உள்ளவா? இல்ல, நான் ஆக்சுவலி நான் கிளம்புறேன். இல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. என்ன உடனே ஒத்துக்கிட்ட? நீ சொன்னல, அதான். அப்புறம் நீ 2-3 தடவை சொன்னீனா நான் ஒத்துக்க மாட்டேனா என்ன? இல்ல, நான் ஏதாவது சொன்னா நீ அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டியே, அதான் எனக்கு எப்படி தோணுது? நான் உன் பேச்ச கேட்கணுமா வேண்டாமா? நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்த. நேத்து நீ ரொம்ப நல்லா பேசுன. நான் நேத்தா? நேத்து நாம பேசணுமா? சரி. ஹலோ. ஆக்சுவலி நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லு. ஐ திங்க் ஐ மிஸ். யாரப்பா மிஸ் பண்ற? அது வந்து ஐ மிஸ்ட் ஃபைல் ஆன் ஜடேஜா. சோ ப்ளீஸ் அது நாளைக்கு வரும்போது எடுத்துட்டு வந்துருங்க. நாளைக்கு பேங்க்ல லோன்ஸ் ஃபைல்ஸ் பார்க்கணுமா? சோ அதை எடுத்துட்டு வந்துருங்க. ஹலோ, இந்த பக்கம் திரும்ப. உனக்கு திருஷ்டி கழிக்கணும். அட என்ன இது மிளகாலாம் வச்சுட்டு? நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்.
சும்மா இரு. என்ன இது? எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? எனக்கும் கொஞ்சம் திருஷ்டி எடுங்க. of course. ஐ திங்க் ஐயாவுக்கு திருஷ்டி எடுக்கறாங்க போல. போன் கட் பண்ண இவர் மறந்துட்டாரு. இப்ப சொல்லு, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு நர்வஸா இருக்க? நான் உன்கிட்ட கேட்டேன்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா அதுக்கான ஆன்சரை ஒரு தடவை சொல்ல ப்ளீஸ். அதுக்கான ஆன்சரை நான் ஒரே ஒரு தடவை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். பதிலா? ஆ ஓகே, பதில் வந்து ஆமா. ஹாய் ஹாய். ஹாய் ரோஸ்லின். ஹாய். வெல் கைஸ், இவ தான் ரோஸ்லின். ஹாய். அப்புறம் அவ யூபிஎல். இவன் தான் பிட்டு. ஹாய் பிட்டு. டசன்ட் மேட்டர். அப்புறம் இவன் தான் சஞ்சு. ஹாய். வெல், நான் உங்க எல்லாரும் எதுக்காக இங்க வர வச்சிருக்கேன்னா, நாம எல்லாரும் ஒன்னா இருக்கிறத யாரும் பார்க்கவும் கூடாது அண்ட் நம்ம பேசுறத கேட்கவும் கூடாது. சோ நான் உன்கிட்ட என்ன செய்ய சொல்றேனோ நீ அதுக்கு எவ்வளவு கேக்குறியோ நான் அதை கொடுத்துடுறேன். லைக் I'll fill you with cash. நான் என்ன பண்ணணும்? $50,000. டன். 50,000 ரூபாய் உனக்கு. ஆனா நீ அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் உன் கைக்கு பணம் வரும். என்ன ஓகேவா? ஓகே ஃபைன். Okay. யா. சரி, பையன் ஃபைனல் ஆயிட்டான், பொண்ணும் ஃபைனல் ஆயிடுச்சு. ஒன்று தான் ஃபைனல் ஆகவே இல்லை. இதோ இந்த பொண்ணு போட்டிருக்கால இந்த ட்ரெஸ்ஸு, இந்த பொண்ணு பிராச்சி போடுற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும். அப்போதான் பிராச்சியோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டாதான் இவளுக்கு இம்பாக்ட்ஸ் நிறைய கிடைக்கும். ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா பிராச்சியோட ட்ரெஸ் எங்க இருந்து கிடைக்கும்? பிராச்சி அவ ட்ரெஸ்ஸை கொடுக்க மாட்டா இல்லையா? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், அதை பத்தி நீ எதுவும் கவலைப்படாதானே. நீ உன்னோட கனவுல மிதந்துட்டு அது போதும். பிராச்சி மாதிரி என்ன ட்ரெஸ், நான் பிராச்சியோட ட்ரெஸ்ஸே கொண்டு வந்து கொடுக்கறேன் அவ வீட்ல இருந்து, அதுவும் இன்னைக்கு ராத்திரி. பிராச்சி ஓகே சொன்னாலா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே நாம பிராச்சி வீட்டுக்கு போனோம். ஆனா அங்க வேற விஷயம் நடந்துச்சு. அதாவது நீ ப்ரப்போஸே பண்ணல. இல்ல ஆரியன், உனக்கு ஒண்ணு தெரியுமா? பாட்டி எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. இதுல என்ன நல்லது இருக்கு? நடந்தது இல்ல ரியாவை. இல்ல என்னது ரியாவுக்கு ப்ரோ பிராச்சி. இங்க பாரு ப்ரோ, ரியாவுக்கு பிராச்சியை பிடிக்கும்னு நீ கனவுல கூட நினைக்க கூடாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. ரியா நடிக்க சொன்னதுனாலதான் பிராச்சி மேல உண்மையான லவ் ஏற்பட்டுச்சுன்னு நீ சொல்லக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? நோ, வாட் ஆர் யூ சேயிங்? நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. வாட் ஐ அம் ட்ரைங் டு சே இஸ் டோன்ட் பி ஸ்டூபிட், ஆல்ரைட்? ஐ மீன், ரியாவுக்கு பிராச்சி பிடிக்காதுன்ற விஷயம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது. சோ யூ பி கேர்ஃபுல். ப்ரோ, என்ன யோசிக்கிறீங்க? எங்க போயிட்டீங்க? நான் ஆக்சுவலி ரியா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரி, நீ ரியா கிட்ட போய் பேசு. நான் கிளம்புறேன். ஐ ஷுட் லீவ். ஓகே, பை. See you. பாய். ஹலோ. ஹாய். ரியா, நான் உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். ஐ நோ தட் நான் பேச போறது உனக்கு கொஞ்சம் அப்செட்டிங்கா கூட இருக்கலாம். ப்ளீஸ், அப்செட்னா நான் சொல்ற விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். ரன்பீர் பிராச்சியை பத்தி பேசணும்னு நினைக்கிறான். ஆக்சுவலி ரன்பீர், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன். வேர் ஆர் யூ பிஸி? நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நானே அங்க நேர்ல வரேன். எங்க இருக்க? இங்க பாரு ரன்பீர், நான் வீட்ல இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயமா வெளியே இருக்கிறேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கேன். அதாவது நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், அதாவது எந்த நேரம் வந்தாலும் I'll call you. ஓகே? லிசன், நான் உனக்கு புரிய வைக்கிறேன். புத்திசாலி மெச்சூர்டு பையன், அவன் தான் கல்யாண மெட்டீரியல். இந்த லவ் பண்றாங்கல்ல, அந்த லவ்ல பொறுப்பும் ஏத்துப்பாங்க. உறவுகளை மதிக்க தெரிஞ்சுக்கணும். அவன் நல்லவனா இருக்கணும். ஏன்னா பின்னாடி போய் எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்க கூடாது. இந்த மாதிரி நல்ல பசங்களை தான் ஒவ்வொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவா. பாட்டி, இந்த பொறுப்பு அப்புறம் மெச்சூர், இப்ப சொல்லுங்களேன், நான் எப்படி கல்யாண மெட்டீரியலா? இல்ல இல்ல இல்ல, நான் இப்போ கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க போறது இல்ல. நான் சும்மா தான் கேக்குறேன். எல்லாரும் இந்த பிளட் குரூப் எல்லாம் தெரிஞ்சுப்பாங்களா? அந்த மாதிரி நானும் எப்பதான் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. எனக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையான்னு
ஐயோ என் பேராண்டி, நீ இருக்கியே தலையில இருந்து கால் வரைக்கும் நீ தான் கல்யாண மெட்டீரியல். எந்த ஒரு பொண்ணும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இப்படிங்கிறதுக்குள்ள ரெடி ஆயிடுவா. யார் வேணாலுமா? யாரு வேணாலும். யார் வேணாலுமாண்டா? இங்க பாரு, உட்காரு. முதல்ல உட்காரு. என்ன வச்சு விடணும், உட்காரு. அட இல்ல இல்ல இல்லம்மா, என்னலாம் எனக்கு வச்சு விடாதீங்கம்மா, வேண்டாமா. நீ என் செல்லல வச்சுக்கோட மகனே. கல்யாணத்துக்கு முன்னாடி உன் முடி வெள்ளை ஆயிடுச்சுனா அப்புறம் எந்த பொண்ணும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. என்ன லாஜிக்? வெள்ள முடி இருந்தா பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா? இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப ட்ரெண்ட் தெரியுமா, இந்த சால்ட் அண்ட் பெப்பர். அட இல்லப்பா கண்ணா, பொண்ணுங்களுக்கு எப்பவுமே கருப்பா சுருட்ட முடி உள்ள பசங்களை தான் பிடிக்கும். அப்புறம் பொண்ணுங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? சொல்றேன், பொண்ணுங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு இப்ப நான் உனக்கு தெளிவா சொல்லி கொடுக்கறேன். இந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் சொல்றாங்க உன்னை எந்த ஒரு பொண்ணும் லவ் பண்ணுவான்னு. ஆனா கண்ணா, கல்யாணம் பண்ணணும்னா சில விஷயங்களை கவனமா யோசிச்சு ஆகணும். அது என்ன சொல்லுங்களேன். முதல்ல இந்த எண்ணெயை வச்சுக்கோ, அப்புறம் சொல்றேன். அப்ப போடுங்க, என்ன யோசிக்கிறீங்க? இறங்கி உட்கார்றா, உட்காரு. உங்களை என்ன தேய்ச்சி விட சொன்னல, எனக்கு கல்யாணம் நடக்கணும் அந்த மாதிரி எண்ணத்துல எல்லாம் நான் ஒன்னும் கேட்கல. அப்ப சொல்ல வேணாமா? சொல்லுங்க, இல்லனா உங்க இஷ்டம். நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்க. சரி விடு, வேணாம், நான் சொல்லல. ஐயோ சொல்லுங்க மம்மி, மசாஜ் வேற பண்றீங்க. ஏதாவது பேசிக்கிட்டே மசாஜ் பண்ணுங்க. இப்படி என்ன வைக்கிறதுனால மைண்ட் எல்லாம் ஃப்ரீ ஆயிடும். அப்புறம் நீங்க கொடுக்கற ஞானத்தை நான் அப்படியே அப்சர்வ் பண்ணிப்பேன். அப்ப சொல்றேன் கேளு. தியானம் நம்பர் 1, சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. பொண்ணுங்களுக்கு அந்த மாதிரி பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அவங்கள சேஃப் அண்ட் செக்யூரா ஃபீல் பண்ண வைக்கிறாங்களே, அவங்கள தான் பிடிக்கும். புரியுதா? அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது அவங்களுக்கு உதவியா இருக்கிற பையனை. பாடியை மெயின்டைன் பண்றதுனால ஒண்ணும் ஆகாது கண்ணா. கொஞ்சம் தைரியசாலியா இருக்கணும். புரியுதா? கூட இருக்கும்போது அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பொண்ணுங்களுக்கு குட் ஹியூமர் இருக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். இந்த தியானம் இருக்கு பாருங்க, இத நான் அப்படியே வீடியோ எடுக்கிறேன். சரியா? ஹாய் ஹாய் ஹாய். நீ எங்க வீட்டுக்கு வெளியில நிக்கிறியா இல்ல கோவிலுக்கு வெளியிலயா? வாட்? இல்ல, நீ கண்ண மூடிட்டு ஏதோ வேண்டிட்டு இருந்தே. என்ன வேண்டிட்டு இருந்த? இல்ல, நான் கண்ணெல்லாம் மூடிட்டு நிக்கல. அது வந்து கண்ணுல ஏதோ தூசி விழுந்துருச்சு. அதை நான் ரப் பண்ணி அதான். ஓஹோ, ரெண்டு கண்ணுலயும் எது விழுந்துச்சா? அதுவும் சிரிச்சுக்கிட்டே. அது வந்து என்னோட லெஃப்ட் கண்ணுல பட்டு அது ரைட் கண்ணுக்கு போயிடுச்சு. அது கொஞ்சம் உறுத்த ஆரம்பிச்சிருச்சா, அதான் நான் என்னோட கண்ணை ரப் பண்ணிட்டு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவரு அம்மனை தரிசனம் பண்ண வந்தாரு, பண்ணிட்டாரு. இது மூவிஸ்ல வர லவ் ஒன்றும் இல்ல. பிலிம்னா ஹீரோ ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். வரும்போது என்னென்னவோ யோசிச்சுட்டு வந்தேன், இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு. ஆனா இப்ப பேச்சே வர மாட்டேங்குதே. என்ன சொல்றது, நான் இங்க எதுக்காக வந்தேன், என்ன பேசுறது? ரன்பீர் ஏதாவது பேசு. என்ன ஏதாவது சொல்ல போறியா இல்ல எதுக்கு வந்தேன்னு மறந்துட்டியா? இல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் உங்ககிட்ட ஒண்ணு வாங்குறதுக்காக வந்தேன். அது வந்து ஆமா, அது உங்ககிட்ட இருக்கா? அதுதான் ஜாக் இருக்கா? எந்த ஜாக்? ஜாக் பெர்னாண்டஸ், காமர்ஸ் ஸ்டூடண்ட். அவன் காலேஜ்ல தானே இருப்பா, இங்க எதுக்கு வருவா? சொல்லு பிராச்சி. இல்ல, அந்த காமர்ஸ் ஸ்டூடண்ட் ஜாக் பெர்னாண்டஸ்லாம் இல்ல. எனக்கு ஜாக் வேணும். அதான் காரோட எக்யூப்மெண்ட். அதான் கார்ல இருக்குமே. அது என்னாச்சுன்னா என்னோட டயர்ல இருக்க காருக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆமா, டயரோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. என்ன? சாரி, காரோட டயர் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு டயரோட வண்டின்னு சொன்ன? அப்படியே மாத்தி சொல்லிட்டேன். சாரி சோ சாரி. நீ என்ன சொல்ல வர? ஏன் இவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்க? என்னோட கார் இருக்குல, என்னோட காரோட டயர்ல காத்து கம்மி ஆயிடுச்சு. சோ ஜாக்கி கிடைச்சதுன்னா என்னோட காரோட டயரை சேஞ்ச் பண்ணிப்பேன். அது வந்து எங்க கிட்ட கார் இல்லல, அதானே? உங்ககிட்ட கார் இல்லன்னு எனக்கு தெரியும். ஐ நோ இட். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. உங்ககிட்ட கார் இல்லன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் எதுக்கு வந்தேன்னா, அப்படி இருந்தும் டயர் சேஞ்ச் பண்றதுக்கு நீ இங்க வந்திருக்க. இல்ல, அது வந்து என்னாச்சுன்னா, நான் உங்ககிட்ட வந்து கார் இல்ல, ஆனா அது வந்து டயர் இருக்குன்னா நாங்க டயர் வச்சு என்ன பண்ண போறோம்? இங்க ஊஞ்சல் ஆடுறதுக்கும் இடம் இல்ல. ஆனா அது வந்து உன்னோட கார்ல இருக்கிற 4 டயரும் சரியா தான் இருக்கு. 4 டயருமே. என் கார் டயர் நல்லா இருக்கா? நீ பாத்தியா? நாளையும் பார்த்தேன். அது எப்படி உனக்கு தெரியும்? நான் பாக்கும்போது காத்து இல்லையே. இப்ப மட்டும் எப்படி காத்து வந்திருக்கும்? நான் போய் பாக்குறேன். பின்னாடி டயரையும் பாத்துட்டேன். அது ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னு தெரியுமா? நான் வரும்போது காத்து ரொம்ப பயங்கரமா அடிச்சிட்டு இருந்ததா.
காத்து அடிச்சதுனால டயரோட காத்து ஃபுல் ஆயிடுச்சு. நல்ல காத்து அடிச்சதுனால டயரோட காத்து இன்ஃப்ளேட் ஆயிடுச்சு, காத்தும் ஃபுல் ஆயிடுச்சு. இப்படி நடக்கிறதுல சகஜம் தான். திடீர்னு காத்து இறங்கும், திடீர்னு காத்து ஏறும். உனக்கு புரியாது. தண்ணி கிடைக்கும். அது வந்து எங்க கிட்ட நிச்சயமா இல்ல, எனக்கு இல்ல. காருக்கு தான் தாகம் எடுத்துருச்சு. காரோட இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. அதனால காரோட இன்ஜினுக்கு இப்போ தண்ணி தேவைப்படுது. கொஞ்சம் தண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். அப்புறம் காலேஜ்க்கு லேட் ஆயிடுமே. ஏன் காலேஜுக்கு லேட் ஆகும் போது? நீ ஒரு வேலை பண்ணு, நான் தான் உனக்கு அடிக்கடி லிஃப்ட் தரேன்ல, அதே மாதிரி நீ எனக்கு லிஃப்ட் கொடு. டாக்ஸி இல்லையா? எதுவா இருந்தாலும் ஓகே. நீ என்ன சைக்கிள்ல கூட்டிட்டு போனா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். வாவ், ஹவ் ரொமான்டிக். இதெல்லாம் சினிமால தான் நடக்கும். அதாவது ஹீரோ ஹீரோயினை சைக்கிள்ல முன்னாடி உட்கார வச்சுப்பான், பின்னாடி பாட்டு போகும். ஆனா எனக்கு டாக்ஸி ஓகே. டாக்ஸில போலாமா? சரி கிளம்பலாம். இங்கே என்ன பேசிட்டு இருக்க போறோமா? இப்பவே கிளம்பலாம். நான் காரை வந்து அப்புறமா எடுத்துக்கிறேன். சைக்கிள் சைக்கிள்ல காலேஜ்க்கு டைம் ஆகுதுல, சீக்கிரம் வாங்க. சாரி. நோ ஐ எம் சாரி. நானும் கவனிக்கல. பாய். இந்த Dress, இந்த துப்பட்டா, சரிதா ஆண்டி இந்த துப்பட்டாவை எனக்காக பண்ணி கொடுத்தாங்களே. அது என்னன்னா, நானும் ஒரு துப்பட்டா வாங்கிட்டு வந்து தரேன். அதுல எனக்கும் இதே மாதிரி டிசைன் போட்டு கொடுங்க. டிசைனா? இதோ விதவிதமா ஏதோ டிசைன் போட்டிருக்கீங்களே. இந்த சிகப்பு எல்லோ கலர்ல நூல் போட்டிருக்கீங்களே, எனக்கும் இதே மாதிரி பண்ணி கொடுங்க. சரி பண்ணி கொடுக்கறேன். நீ போய் எனக்கு துப்பட்டா வாங்கிட்டு வந்து கொடு. இதே மாதிரி சேம் டு சேம் டிசைன் உன் துப்பட்டாவிலையும் போட்டு கொடுக்கறேன். சேம் டு சேம். என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரு பிரான்சி, இவங்க எவ்வளவு நல்ல டிசைன் பண்ணிருக்காங்க பாரு. வாவ், சோ பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா இருக்கு. இது இவ்ளோ அழகா இருக்கு. அப்புறம் இந்த மின்றதெல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, அப்படியே தீபாவளி லைட்ஸ் பாக்குற மாதிரியே இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இது குஜராத்தி டிசைன். முன்னெல்லாம் நான் நிறைய போடுவேன். இப்ப ரொம்ப நாள் கழிச்சு இப்படி போட்டிருக்கேன். எனக்கும் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. இந்த சைடுல நான் ஒரு பூ போடவா? இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, இப்ப சைடுல கொஞ்சம் இடம் இருக்கு பாரு, அதுல நீ போட்டு காட்டு. ஓகே, நான் ட்ரை பண்றேன். பாப்போம். ஏய், கெடுத்துறாத. வாய மூடு. முதல்ல அவ டிசைனை போடட்டும். அவ என்ன போடுறான்னு தான் பாப்போமே. நான் வந்து ராங் சைடுல. ஐயோ, மொத்தமா சொதப்பிட்டேனே. அட, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு தெரியும் அவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் கத்துக்கவே முடியாது. எப்பவாவது ஃப்ரீயா இருக்கும்போது என் கூட உட்காரு. அப்ப நான் உனக்கு முழுசா கத்து கொடுக்கறேன். சரியா? இந்த துப்பட்டா என்ன மாதிரியே. ஒருவேளை அது என்னோட நீயும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணல? அவ என்கிட்ட எப்பவும் பேச மாட்டா, திடீர்னு வந்து பாசமா பேசுறா. ஆனா உன்கிட்ட எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பா. உன்கிட்ட பேசாம அப்படியே போயிட்டா. இது வரைக்கும் என் மேல அவ எந்த கன்சர்னும் காட்டினது இல்ல. இப்ப பாத்தியா, என்ன வந்து விசாரிச்சுட்டு போறா. திஸ் இஸ் ஆட், ரைட்? ஐ நோ யா, இட்ஸ் ஆட். இப்போ நான் சொல்ல போறத நீ கேட்டீனா அதுவும் உனக்கு வித்தியாசமா தான் தெரியும். அதாவது நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல, எனக்கு இப்ப லெக்சர் இருக்கு. லெக்சர் கொடுக்கறதுக்கு நான் தான் இருக்கேனே. சும்மா காமெடி பண்ணப்பா. நீ கிளம்பு. நீ இப்போ லெக்சர் கிளாஸ்க்கு போ. நீ லெக்சர் முடிச்ச உடனே நீ வா. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு வெயிட் பண்ற? நான் உன்னை வீட்ல டிராப் பண்றதுக்கு. நான் ஒன்னும் தனியா போகல, என் கூட சஹானா இருக்கா. ஆஹா, என்கிட்ட கூட வண்டி இருக்கு. அதுல நிறைய இடம் இருக்கு. நீ, நான், சஹானா, அப்புறம் நம்ம நிம்மதியா போகலாம். ஓகே? நீயே டிராப் பண்றதுல இவ்ளோ இன்ட்ரெஸ்டா இருக்க? டிராப் பண்றதுக்குல உன் பின்னாடி. ஐ மீன், நான் எதுக்காக உன்னை டிராப் பண்ண வரேன்னா, நீ எப்பவுமே சேஃபா இருக்கணும். நீ எப்ப வெளியே வந்தாலும் ரவுடிங்க உன் பின்னாடி வந்துடுறாங்க. ரவுடிங்க மேல பயம் இல்ல, பெரிய ஆளுங்களை பார்த்தா தான் பயமா இருக்கு. பரவாயில்லையே, இப்ப டயலாக்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட. தட்ஸ் நைஸ். சரி, ஓகே, எனக்கு லெக்சருக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். சரி, சீக்கிரம் வந்துரு. அப்புறம் பார்த்து பத்திரமா போ. நீ இங்க கீழே விழுந்தா கூட காப்பாத்துறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஏன்னா நான் வெளியே இருப்பேன். எப்பவும் இப்படி விழுந்துகிட்டே இருக்க மாட்டேன். நான் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனேன். இவ கால தடுக்கி நான் கீழே விழுந்துட்டேன். ஒன் செகண்ட். நீ எந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போன? இல்ல, அது வந்து என்னன்னா, அவ என்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு Dress போட்டிருந்தா. அதான் அவ எப்படி என்னோட Dress. நீ எப்ப பாரு காமெடியா பேசிட்டு இருக்க. இங்க பாரு, நான் போட்டிருக்கல இந்த ஜாக்கெட். இந்த மாதிரி ஜாக்கெட்ஸ் 50 ஜாக்கெட்ஸ் கிட்ட இருக்கும். ஐ அம் ஷூர் அத நிறைய பேர் கிட்ட வாங்குவாங்க. அதனால நான் எல்லார் பின்னாடி ஓடிட்டு இருக்க முடியுமா? அவன் என்னோட ஜாக்கெட் போட்டிருக்கானு. ஐயோ, உனக்கு விஷயம் புரியல. அந்த Dressோட துப்பட்டா இருக்குல்ல, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? சரி விடு, எனக்கு ஆல்ரெடி லெக்சருக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஐ வில் ஹேவ் டு லீவ். பை. பை. ஒரு லெக்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க போறோம். கார்ல போவோம், நிறைய பேச போறோம். அண்ட் ஐ ஜஸ்ட் ஹோப் அது ரியா நான் சொல்றத கேட்கணும். ரியா கிட்ட நான் ஒரே ஒரு தடவை பேசிடணும். அப்பதான் நான் எந்த தப்பு பண்ணலன்னு அவளும் புரிஞ்சுப்பா. ஐ டோன்ட் வாண்ட் ஹர் டு ஃபீலிங் சம்திங் பேட் யார். I will see you, Prachi.
ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும். என்ன சொல்றது? பிராச்சி கிட்ட நோட்ஸ் வாங்க வந்தேன்னு சொல்லிடலாம். கெமிஸ்ட்ரி நோட்ஸ் வேணும்னு கேட்கலாம். அவ வீட்டுக்குள்ள இருக்க மாட்டா. ஸோ அதனால ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வீட்டுக்குள்ள போய் ஆகணும். ஸோ நோட்ஸ் தான் வாங்க வந்தேன்னு சொல்லிட்டு உள்ள போயிடலாம். ரியா, நீ நீ என்ன இங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் ரொம்ப நல்லா உள்ள இருக்கேன். வா வா, ப்ளீஸ் கம் இன். எனக்கு ஆக்சுவலி பிராச்சி கிட்ட நோட்ஸ் வாங்கணும். பிராச்சி இருக்காளா? ராஜிக்கு கிளாஸஸ் இருக்குல்ல, அவ காலேஜ் போயிருக்கா. அவளோட டைமிங் உனக்கும் தெரியும்ல. நான் அதை சுத்தமா மறந்துட்டேன். சரி, அதனால என்ன, நீ இங்கே இரு, நான் உனக்கு காஃபி கொண்டு வரேன். ஓகே, போட்டு கொடுங்க. நீங்க எப்பவுமே போட்டு கொடுக்குற காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட ரொம்ப நல்ல காஃபியை போட்டு தரேன். அப்பதான் நீ அடிக்கடி வருவ. நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா? அந்த பக்கம் இருக்கு, நான் காஃபி கொண்டு வரேன். இவங்க ஏன் பிராச்சியோட அம்மாவா இருக்கணும்? யூ ஆர் சோ குட். உங்க முன்னாடி பொய் சொல்றது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நான் என்ன பண்ணுவேன்? ஐ எம் ரியலி சாரி. எனக்கு வேற வழி தெரியல. நான் இவங்கள பார்த்திருக்கவே கூடாது. இவங்கள பார்த்ததும் என்னால இவங்க கிட்ட பேச முடியல. அதுவும் பொய் சொல்ல என்னால முடியவே இல்லை. நான் என்ன பண்றது ஏன்னு தெரியல. மனசெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. என்னாச்சு? சாதாரணமா நீ எப்பவும் பேசிக்கிட்டே வருவ, ஆனா இன்னைக்கு அமைதியா இருக்க. நீ என்கிட்டயா பேசுற? நீயே சொல்லு. முன்னாடியெல்லாம் நீ ரொம்ப பேசுவ, இப்ப என்னடானா எதுவும் பேச மாட்டேன்ற. அதனாலதான் நானும் சஹானாவும் போய்க்கிறோம்னு சொன்னேன். இன்னைக்கு எனக்கு பேசுறதுக்கே மூடு இல்ல. சரி, ஒண்ணு பண்ணு, சண்டை போடு. சண்டை போடுறதுக்கு தான் உனக்கு மூடு எப்பவும் ரெடியா இருக்குமே. அட பிராச்சி, நான் சும்மா காமெடிக்கு தான் சொன்னேன், கொஞ்சம் சிரிய. எனக்கு சிரிக்கிறதுக்கு மூடு இல்ல. நீ பேசாம அமைதியா வண்டி ஓட்டுறான். சரி, கோவப்படாத, நான் எதுவும் பேசல. ஓகே பிராச்சி, உனக்கு என்ன ஆச்சு? அவன் உன்கிட்ட நல்லதானே பேசிட்டு வரான், எவ்வளவு அன்பா பேசுறான். ஆனா நீ அவனை சிடுசிடுன்னு பேசிட்டு வர. இல்ல சகனா, இட்ஸ் மை ஃபால்ட் ஒன்லி. பாவம், அவளுக்கு இன்னைக்கு மூடு இல்ல. அவளை எதுவும் சொல்லாத, ஏன் தப்பு தான். நான் எதுவும் பேசாம வரேன். ஓகே? இவனை எப்படி நீங்க அந்த மாதிரி நினைப்பீங்க? திருட என்ன அப்படியே உள்ள வந்துருவானா? அப்போ போன் பண்ணிட்டா வருவான். இப்படிதான் யாருக்கும் தெரியாம உள்ள வருவாங்க. இவ ஒண்ணு திருட்டுத்தனமாலாம் உள்ள வரல, என் முன்னாடிதான் வந்தா. இவ வந்தது எனக்கு தெரியாது, அதனால நான் நினைச்சுக்கிட்டேன் அது நான் திருட. அப்படிதானே நினைச்சிட்டீங்க? சரியான நேரத்துல மட்டும் நான் திரும்பலன்னு வச்சுக்கோங்க, இவங்க என் மண்டையை உடைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி லைஃப்ல அடி வாங்கினதே கிடையாது. அடி வாங்கியிருந்தா ஒரு நிமிஷம் இரு. அவங்க 2 பேருக்கு பின்னாடி ஏன் டார்லிங் வராளே, அதான் பிராய்ச்சி வரா. வாட்? இங்க என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னு எங்க கிட்ட கேக்குறியா? இது நாங்க தான் உன்கிட்ட கேக்குறோம். Actually what's happening and how can you do that? நீ எப்படி இருந்தாலும் ரொம்ப நல்லவன்னு நினைச்சிட்டு இருந்தோம். சரி, மரியாதையான பொண்ணுக்கு ஏதாவது டிசைர் இருக்கும், ஆனா நீ எல்லைய மீறிட்ட. நான் என்ன பண்ணேன்? நீங்க எல்லாரும் ஏன் இப்படி பேசுறீங்க? அட எனக்கே தெரியாதுப்பா இந்த பொண்ணு இவ்ளோ ஹாட்னு. இப்ப நீ என்ன சொன்ன? அட போதியா, இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ண. இத போய் மொபைல்ல வச்சுப்பியா? என்னது காட்டு. இதெல்லாம் செய்யறதுக்கு தானே நீங்க வந்த? ஏய் யூ இடியட், எதுக்காக போன் தூக்கி போட்ட? உன்னுடைய வீடியோ வைரல் ஆச்சுன்னா அதுல எங்களுடைய ஃபால்ட் என்ன இருக்கு? இந்த மாதிரி வீடியோ எல்லாம் லீக் ஆகாதுப்பா. இந்த மாதிரி பொண்ணுங்க தான் வேணும்னு செய்றாங்க, அப்பதான் சீப் பப்ளிசிட்டி கிடைக்கும்னு. எஸ், யூ ஆர் ரைட். இவங்க அந்த மாதிரி ஃபேமஸ் ஆயிடலாம்னு நினைக்கிறாங்க. எப்படியும் இவங்கள வேற யாரும் பார்க்க போறது இல்ல, இப்படியாவது பார்க்கட்டுமேண்டா. இப்படி எல்லாம் வீடியோ பண்ணி அனுப்புனா பணம் கிடைக்கும்னு. அடே யூ இக்னோர் them, you too good. என்ன பண்ற நீ? எதுக்காக என்னோட போட்டோ போடுறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, எதுக்கு இவ்ளோ இன்னசென்ட்டா காட்டிக்கிற? எதுக்கு தேவையில்லாம இவ்ளோ சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? என் போட்டோ எடுங்க.
இன்னைக்கு நீ எங்க கிட்ட சண்டை போடுற, இன்னும் எத்தனை பேர் கூட சண்டை போடுவ பிராச்சி? இப்ப இந்த வால்ல தான் ஒட்டி இருந்தது, நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல வரும். இன்னும் எத்தனை பேர் கூட சண்டை போடுவ பிராச்சி? ஏய் தள்ளி போங்கடி. பிராச்சி யா நிஜமாவா? நீயும் பிராச்சியுமா? யூ கைஸ் ஆர் கப்பல்? இல்ல கொஞ்சம் மெதுவா பேசி, யாராவது கேட்டுட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது? ஸோ பேசிக்கலி கப்பல்லாம் கிடையாது, வி ஜஸ்ட் ஐ லவ் ஹர். இந்த விஷயத்தை இன்னும் நான் அவகிட்ட சொல்லவே இல்லை. நான் அவகிட்ட சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், பட் நாட் கெட்டிங் த ரைட் மூமெண்ட். இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, நீ அவகிட்டயும் சொல்லக்கூடாது. ஓகே, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ். காட் ப்ராமிஸ். வெரி குட். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ பிராச்சியை லவ் பண்ற விஷயம் இன்னும் அவகிட்ட சொல்லவே இல்லையா? சொல்லுவோம்ப்பா, இன்னும் அதுக்கான டைம் எனக்கு கிடைக்கல. சரியான நேரத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிராச்சி சொல்றது கேளு. அட அங்க பாரு, உன்னோட அண்ணன் லவ் எவ்வளவு ஸ்ட்ராங்னு. பேரு சொன்ன உடனே வந்துட்டா பாரு. ஏய் ஷஹானா, ஏன் என்னாச்சு? பிராச்சி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கா? உனக்கு தெரியாதா? என்ன தெரியாதா? காலேஜ்ல எல்லாரும் பிராச்சிய பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. வாட் தப்பு தப்பா? அட ஷஹானா. ஓ காட், என்னாச்சு? பிராச்சியோட எம்எம்எஸ், அதுவும் ஒரு வித்தியாசமான பையன் கூட இருக்கா? பிராச்சி நீ உள்ளதா இருக்கான்னு எனக்கு தெரியும். நீ அழுதுட்டு இருக்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, ப்ளீஸ் நீ அழுகைய நிறுத்து. ப்ளீஸ் நீ வெளியே வா. முதல்ல வெளியே வந்து நம்ம பேசுவோம். ரன்பீர் ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. ப்ளீஸ் போயிடு. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற? இங்க பாரு, நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன். நீ வர வரைக்கும் நான் போக மாட்டேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு வெளியே வா. அழறத நிறுத்து. நீ முதல்ல வெளியே வா ப்ளீஸ். ரன்பீர், எனக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. வெளியில வந்தன்னா அதே ஆளுங்க அதே பேச்சு என்னால கேட்க முடியல. எனக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது. என்ன பத்தி ஒரு வீடியோ பண்ணிருக்காங்க, ஆனா சத்தியமா அது கிடையாது ரன்பீர். ஐ நோ பட் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. இது ஃபேக்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அது நீ இல்லன்னு. அது ஃபேக்கா இருக்கும்போது நீ அதை பத்தி ஏன் யோசிக்கிற? சரி, அது ஃபேக்கே இல்ல, அது உண்மையா கூட இருக்கட்டும், அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? சாரி ராங் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். பிராச்சி, இது ரொம்ப சிம்பிளான விஷயம். எனக்கு அது ஃபேக்குன்னு தெரியும், உனக்கும் அது ஃபேக்குன்னு தெரியும், எல்லாருக்கும் ஃபேக்குன்னு அது தெரியும். அப்புறம் நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தீங்கன்னா இது உண்மைன்னு நினைச்சு கில்ட்டியா ஃபீல் பண்றேன்னு நினைச்சுப்பாங்க. நீ இப்படி கிடையாது, உன்னால இது தனியா ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு நினைச்சினா நான் கூட இருக்கேன்ல. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா கை பிடிச்சிட்டு நிப்போம், ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போடுவோம், இந்த உலகத்தையே எதிர்த்து நிப்போம். ப்ளீஸ் வெளியே வா. ரன்பீர், நீ என்ன சொல்றன்னு உனக்கே தெரியல. நீ என்ன சொல்லிட்டு இருக்க தெரியுமா? அந்த வீடியோ உண்மையோ ஃபேக்கோ எதுவா இருந்தா என்னன்னு கேக்குற. என்னோட இமேஜ் வீணா போச்சே ரன்பீர். எத்தனை பேரோட வாயை மூடுறது? காலேஜ்ல என்ன எத்தனை பேர் இப்படி எல்லாம் பேசுவாங்களோ? இன்னைக்கு ஒருத்தங்க பேசுவாங்க, ரெண்டு பேர் பேசுவாங்க, அதுக்கப்புறம் பாக்குறவங்க எல்லாம் பேசுவாங்க. எத்தனை பேரோட வாயை மூட முடியும் ரன்பீர்? பிராச்சி, நீ ஏன் இவ்வளவு அப்பாவியா இருக்க? ஒருவேளை உன்னோட கேரக்டர் யாராவது தப்புன்னு சொன்னாங்கன்னு வையேன், இந்த உலகமே தப்பாதான் இருக்கு, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டே? அப்புறம் நானும் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஜனங்களை பார்த்து நீ கவலையே படாதன்னு. அவங்களையே இந்த இன்சிடென்ட பத்தி யாருக்கும் எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா இந்த வீடியோ ஸ்டூடெண்ட்ஸோட குரூப்ல அப்லோட் பண்ணிருக்காங்க. என் பொண்ணு இந்த குரூப்ல இருக்கிறதுனால நான் இந்த வீடியோவை பார்த்தேன். அது பிராச்சின்னு என்னால நம்பவே முடியல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அந்த பொண்ணு இந்த காலேஜ்ல இருந்து எவ்வளவு சீக்கிரமா தூக்க முடியுமோ தூக்கிடுங்க. மிஸ்டர் மெஹரா எப்பனாலும் இங்க வரலாம். அவர் வந்தாருன்னா மீட்டிங்க்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு நான் அவர்கிட்ட சொல்றேன். ஒருவேளை இந்த எம்எம்எஸ் வைரல் ஆச்சுன்னா இந்த வீடியோவோட சேர்ந்து நம்மளோட காலேஜ் பேரும் கெட்டு போயிடும். அவர்கிட்ட நீங்க இந்த எம்எம்எஸ் பத்தி சொல்ல போறீங்களா? சொல்லிதான் ஆகணும். மிஸ்டர் மெஹரா இந்த காலேஜோட ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர், அவர்கிட்ட சொல்லிதான் ஆகணும். வாட்ஸ் அப் பிரின்சிபல்? How are you? ஹாய் மிஸ்டர். ஹாய். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு. எதுக்காக வெயிட் பண்ணோம்? நாங்க தான் கரெக்டா வந்துட்டோமே. ஆக்சுவலி இந்த காலேஜ்ல ஒரு விஷயம் நடந்துருக்கு. எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். வெளியில இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் நிக்கிறாங்க, என்னால வரவே முடியல. ஆனா பிரின்சிபல் சார் ஸ்டூடெண்ட்ஸ் கோவப்படக்கூடாது, அப்புறம் நமக்கு தான் பெரிய கஷ்டமாயிடும். ஐ அம் ரைட்? அப்சல்யூட்லி. அப்புறம் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோவப்படுறாங்க. அவங்களோட கோவம் பெரிய அளவுல நெருப்பா மாறதுக்கு முன்னாடி மீட்டிங்கை நாம கொஞ்சம் தள்ளி போடலாம்னு எனக்கு தோணுது. மிஸ்டர் மெஹரா, இந்த காலேஜ்ல ஒரு எம்எம்எஸ் ஷேர் ஆயிருக்கு. அதனால இந்த மீட்டிங்கை நாம ஒரு 30 நிமிஷம் தள்ளி போட வேண்டியதா இருக்கு. முதல்ல இந்த விஷயத்தை நாம சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் நம்ம மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் ஐ எம் சாரி மிஸ்டர் மெஹரா. அப்புறம் எங்களுக்கும் இப்பதான் இந்த விஷயமே தெரிஞ்சது. அப்புறம் நடந்தது எல்லாமே நம்ம காலேஜ் கேம்பஸ்ல தான் நடந்திருக்கு. அதனால நம்ம அந்த பொண்ணை நிச்சயமா மன்னிக்கவே முடியாது. அந்த பொண்ணு கூட அந்த பையனும் இருப்பான்ல, அதாவது அந்த பையனை நம்ம மன்னிச்சிடணும், அப்படிதானே? அந்த பையன் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் கிடையாது.
அதனால அந்த பையன் மேல நம்மளால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. ஆனா அந்த பொண்ணு நம்மளோட காலேஜ் ஸ்டூடெண்ட். அதனால நாங்க அவளோட அம்மாவை வர சொல்லியிருக்கோம். அவங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அவங்க பொண்ணை எதுக்காக இந்த காலேஜை விட்டு சஸ்பெண்ட் பண்றோம்னு. சரி, நீங்க அந்த பொண்ணோட அம்மாவை கூப்பிடுங்க, அவங்க கிட்ட பேசுங்க, என்ன விருப்பமோ அதை செய்யுங்க. அது வரைக்கும் நாங்க வெளியில வெயிட் பண்றோம். வா விக்ரம். இல்ல மிஸ்டர் மெஹரா, நீங்க இங்க உள்ளேயே தாராளமா வெயிட் பண்ணலாம். நீங்க இங்க உள்ளேயே வெயிட் பண்ணுங்க. அவங்க அம்மா இந்நேரம் வந்திருப்பாங்க. அவங்க வந்ததும் அவங்களுக்கு நாம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்மளோட மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க சொல்றபடி செய்றோம். லெட்ஸ் வெயிட். ப்ளீஸ் உட்காருங்க. இந்த பிராச்சி எவ்வளவு அப்பாவி மாதிரி இருந்தால, ஆனா அவ கேரக்டரை பாத்தியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட பாத்தியா? யாருக்கு தெரியும் அது இன்ட்ரெஸ்டா இல்ல ப்ரொஃபஷனலான? அது உன் குடும்பத்துக்கும் உன் பரம்பரைக்கும் தான் ப்ரொஃபஷனா இருக்கும். பிராச்சியை பத்தி ஏதாவது சொன்னீங்க உங்க மூஞ்சியை உடைச்சிருவேன். என்னமோ உன்ன நாங்க பேசின மாதிரி இவ்ளோ கோவப்படுற? ஒருவேளை இவளும் அந்த வேலையை தான் பாக்குறாளோ என்னமோ. எப்பவும் அவ கூட இவ தானே இருக்கா? ஆமா நீ கரெக்டா இந்த சொன்ன. மிடில் கிளாஸ் பொண்ணுங்க எப்பவும் இப்படிதான். என்ன சொன்ன என்ன தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பேசுவ? இப்படி எல்லாம் பேச உனக்கு யார் தைரியம் கொடுத்தா? செஞ்சத சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. என்ன தைரியம் இருந்தா நீ பிராச்சியை பத்தி பேசுவ? என்ன பண்ற நீ? அவள எதுக்கா தள்ளி விடுற? பிராச்சியோட எம்எம்எஸ் தானே அது. நீ ஏன் இவங்க கிட்ட ஆட்டிடியூட் காமிக்கிற? யார் வீடியோ போட்டாங்களோ அவங்கள போய் அடி. இவங்களே ஏன் அடிக்கிற? நீங்க எல்லாம் யோகிய மாதிரி பேசாதீங்க. பிராச்சியை பத்தி யார் தப்பா பேசுறாலும் உங்க கை கால உடைச்சிருவேன். புரிஞ்சுதா? அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் நடுவுல வந்தா நீங்களும் அடி வாங்குவீங்க. என்ன அடிப்பியா? எங்க கை வச்சு பாரு. அடிப்பேன். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இவதான் எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இவ ஒருத்தி தான் சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி. நான் கொண்டு போய் விடுறேன். எங்க? அது நீ தான் சொல்லணும். ஹாஸ்பிடலா இல்ல போலீஸ் ஸ்டேஷனானு? எல்லாம் நடக்குது, ஆனா நினைச்சது மட்டும் நடக்க மாட்டேங்குதே. நான் பார்க்க ஆசைப்பட்டது. உனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன பண்ற? அவங்க தப்பு செஞ்சா நீயும் தப்பு செய்வியா? சஹனா வேண்டாம் சொன்னா கேளு. நீ வா என் கூட. பிராச்சி இவ உன்னை பத்தி தப்பா பேசுறா. இவளை நான் எப்படி அடிக்காம வரது? சஹனா நீ வா. சஹனா வா வா. போதும், நீ யார்கிட்டயும் பேசாத. வா. என்ன பண்ற? உனக்கு என்ன பைத்தியமா? ஏய் யூ லிசன். நில்லு நில்லு நில்லு. ஏய் அபி. ஏ விக்ரம், இவன் தானே தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்தவன்? ராச்சியோட ஃப்ரெண்டு தானே அவன். அவ ஊர்ல இருந்து அவளை பார்க்க வந்திருந்தானே. அவன் எதுக்காக ஓடுனா? எதுக்கு ஓடணும்? உன்னை பார்த்து பயந்துட்டானே என்னமோ. மூஞ்ச பார்த்ததுமே அவன் பயந்து ஓடிட்டான் போல இருக்கு. எதுக்காக உன்னை பார்த்து பயந்து ஓடுறான்? இதே மாதிரி ரஹியா முன்னாடி சொல்லிடாத, அப்புறம் அவளும் ஓடிடுவா. சரி சரி, அவ ஓடுறதுக்கு முன்னாடி பார்க்கலாம் வா. ரஹியா எங்க போயிருப்பா? ஷிட், ஸ்டூடண்ட்ஸ் வேற காணோம். எல்லாரும் எங்க போனாங்க? பிரக்யா, என்னப்பா இது? யாரும் இல்ல. சரி வா. பிராச்சி தயவு செஞ்சு கதவு தர. பிராச்சி, அவளை எதுக்கு பாக்குற? அங்கெல்லாம் பாக்காத. இப்ப நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? அழுதா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா என்ன? பிராச்சி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? கோழைங்க தான் இந்த மாதிரி அழுவாங்க. நீ அழுதனா அது உன்ன வீக் ஆக்கிடும். அதனால நீ அழவே கூடாது. அம்மா, அது நான் இல்லம்மா. எனக்கு அது நல்லா தெரியுமா. அது நீ இல்லன்னு எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாத? உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுமா என்ன? காலேஜ்ல எல்லாரும் அசிங்கமா பேசுறாங்கம்மா. என்ன தப்பா பாக்குறாங்கம்மா. ஏமா இப்படி எல்லாம் பண்றாங்க? காலேஜ்ல எல்லாரும் பிராச்சியோட கேரக்டர் பத்தி தப்பா பேசினாங்க சித்தி. அது தடுக்கிறதுக்கு நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன். ஆனா அங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா நான் ஒருத்தி மட்டும் தான். என்ன பண்றது? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்பவும் எதுவும் ஆகல, சரியா? என் பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் அழக்கூடாது. நீ ஒன்னும் எந்த தப்பும் பண்ணல. இன்ஃபேக்ட் உன்னை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே தப்பானவங்க. இப்போ உன் வாழ்க்கையில யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்.
உன்னை பத்தி இந்த மாதிரி தப்பு தப்பா பேசினாங்கல்ல, அவங்களுக்கு நீ இதை நிரூபிக்கவே வேண்டாம். உன்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நீ இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டேன் நல்லா தெரியும். இங்க பாரு, இது உன் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய சோதனை. ஒரு தடவை இதை விட்டு நீ வெளியில வந்துட்டனா உன்னோட கேரக்டர் இன்னும் ஸ்ட்ராங்கா வெளியில வரும், குறையாது. மறுபடியும் நீ அவங்களை சந்திக்கும் போது தலை நிமிர்ந்து அவங்க முன்னாடி முடியாது. நான் மறுபடியும் வந்து காலேஜுக்கு போக மாட்டேன். அவங்க யார் முகத்துல என்னால முழிக்க முடியாது. எல்லாருக்கும் இதுதான் நினைப்பு. ஒரு கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு ஒரு பெரிய சிட்டிக்கு வந்து இந்த மாதிரி வேலை தான் பாப்பான்னு சொல்லுவாங்க. அவங்க பேசுற பேச்சு எந்த அளவுக்கு குத்துன்னு உங்களுக்கு தெரியாதுமா. ராஜி, அவங்க பேசுறதெல்லாம் எவ்வளவு வலிக்கும்னு எனக்கும் தெரியுமா, நல்லாவே தெரியும். அது ரொம்ப கஷ்டம் தான். ஆனாலும் அதை நீ எதிர்த்து நிக்கணும். ராஜி, நீ காலேஜுக்கு போலன்னு வச்சுக்கோயே, அந்த MMSல நீ தான் இருந்தன்னு எல்லாருமே நினைச்சுப்பாங்கம்மா. ஐ எம் சாரி, ஆனா நீ தப்பு செஞ்சதுனாலதான் நீ வெளியில வராம வீட்டுக்குள்ளே இருக்கேன்னு எல்லாரும் நினைப்பாங்க. நீ மட்டும் காலேஜ் போகலன்னா அந்த போய் எல்லாமே உண்மை ஆயிடும் பிராச்சி. நீ காலேஜுக்கு கண்டிப்பா போகணும். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணுமே தவிர அதை கண்டு நீ ஓடவே கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, தப்பு பண்ணலன்னா அதை பார்த்து பயந்து ஓடக்கூடாது, முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அதை நல்லா புரிஞ்சுக்கோ. முழு நம்பிக்கையோட நீ காலேஜுக்கு போய் தான் ஆகணும். நீ காலேஜுக்கு போய் அவங்களை எதிர்த்து நின்னு வச்சுக்கோ. அப்பதான் உண்மையும் வெளியில வரும். உன்னை தப்பா பேசினவங்க முன்னாடி நேருக்கு நேரா வச்சு எல்லாத்தையும் சொன்னா அப்ப அவங்களுக்கு உண்மை புரியும். நீ காலேஜுக்கு போய் தான் ஆகணும் பிராச்சி. உன்னால போக முடியலன்னா நானும் உன் கூடவே வரேன். அப்புறம் பிராச்சி, நான் உன் கூட இருக்கேன். யாராவது உன்னை பத்தி தப்பா சொன்னாங்கன்னா உங்க முகத்தையே உடைச்சிருவேன். ரொம்ப பேசுறாங்கன்னா அவ வாய் உடைச்சு கையில கொடுப்பேன். சுமாரு அந்த மாதிரி பண்றதெல்லாம் பெரிய தப்பு. இது டிக்னிட்டி சம்பந்தப்பட்டது. டிக்னிஃபைடா நாம சண்டை போடுவோம். உண்மையை சொல்றது பெருசு இல்ல, அத மறுபடியும் உறுதியா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் போய் தானாவே மறையும். புரிஞ்சுதா? ஆமா பிராச்சி, நீ காலேஜுக்கு போய் தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு காலேஜுக்கு உனக்கு போக பிடிக்கலன்னா தயவு செஞ்சு அதை விட்டுடு. ஆனா இந்த சமயத்துல விடக்கூடாது. ஏற்கனவே அவங்க உன்னை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. உன்னை நல்லவன்னு நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த காலேஜை நீ திரும்பி கூட பார்க்க வேணாம், புரியுதா? ஆனா இப்ப போகாம இருக்காத. நீ விருப்பப்பட்டினா உனக்கு வேற காலேஜ்ல கூட அட்மிஷன் வாங்கி கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். என்ன பிரக்யா? சரிதாம்மா சொல்றதும் கரெக்ட் தான். நீ காலேஜுக்கு போக வேண்டாம்னா போகாத. ஆனா நீ எதை இழந்தியோ அதை திரும்ப கொண்டு வா. அப்ப நீ நிக்க கிட்ட சண்டை போட்டிருக்க. சண்டை இல்ல, அவனை அடிச்சு போட்டிருக்க இல்ல? நானா? அப்ப நான் தான் தேவையில்லாம அவன் கிட்ட சண்டை போட்டேன். இது மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியும்ல? நான் தான் சண்டை போட்டேனா? அவன் சண்டை போட்ட என்ன, நீ சண்டை போட்ட என்ன? நீயும் தானே அதுல இன்வால்வ் ஆயிருக்க. நான் இன்வால்வ் ஆயிட்டேன். என்ன பண்ண சொல்ற? நான் உன்கிட்ட வாதம் பண்ண வரல. அப்ப வாதம் பண்ணாத. இங்க பாரு பிராச்சி, நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். நான் காட் சேக் இப்ப நான் ஜெயில இருக்கேன். இப்பதான் நான் சண்டை போட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப கோவமா வருது. இந்த மாதிரி சமயத்துல கூட நீ என்ன திட்டினா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? சொல்லு ப்ளீஸ். ப்ளீஸ் எனக்கு லெக்சர் மட்டும் கொடுக்காத ப்ளீஸ். இங்க பாரு, நான் உனக்கு லெக்சர் கொடுக்க வரல. நான் இததான் கேக்குறேன். உனக்கு இப்படி செஞ்சு என்ன கிடைச்சது? இந்த சண்டையில உனக்கு சந்தோஷம் கிடைச்சதா சொல்லு. ஆனா நான் சந்தோஷப்படல. சந்தோஷம்? நான் அவனை அடிச்சது உனக்காக மட்டும்தான். ஏன்னா அவன் உன்னை பத்தி தப்பா பேசினா. ஆனா நீ, உனக்கு சந்தோஷமா இருக்கா? நான் ஏன் இப்படி பேசுறேன்னா, வெளியில எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? எல்லாரும் பேசிக்கிறாங்க. பிராச்சியை பத்தி ஏதாவது தப்பா பேசினா பிராச்சிக்கு கோவம் வருதுல, ரன்பீருக்கு தான் கோவம் வருது, அவளுக்காக அவன் சண்டை போடுறான்னு சொல்றாங்க. அவனை பத்தி கவலைப்படாம இவளுக்காக எதுக்காக சண்டை போடணும்னு எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க. அதுவும் உன்னோட இமேஜ் அசிங்கப்படுத்திக்கிட்டு. இங்க பாரு ரன்பீர், நீ எத்தனை பேர் கூட சண்டை போடுவ காலேஜ்ல? காலேஜ்க்கு வெளியில இருக்கிறவங்க எல்லாம் பேசுவாங்க. யார்கிட்ட நீ இன்னும் சண்டை போடுவ சொல்லு. எல்லாரும் கூட சண்டை போடுவேன். எல்லாரும் கூட சண்டை போடுவேன். உன்னை பத்தி தப்பா பேசினா சண்டை போடுவேன். ஏன் இந்த ஜெயில கூட உடைச்சுக்கிட்டு வருவேன். மறுபடியும் அவன் இங்க வந்தானா நான் அவன் கூட சண்டை போடுவேன். யாராவது உன்னை பத்தி தப்பா பேசுறாங்கன்னா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். நீ இததான் செய்ய போறியா? இததான் செய்வேன். என்னால பார்க்க முடியாது, பொறுத்துக்க முடியாது. என்னால முடியாது. ஏன் உன்னால முடியாது? என்னால கேட்டுட்டு சும்மா இருக்க முடியாது. ஏன்னா நான் உன்னை Yes, I got your mail. Just give me your day's time. I will revert to it. நான் உங்களோட I will call you tomorrow, okay? என்னாச்சு? எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்க? அதான் I did something. நான் செஞ்ச காரியத்தினால அது எனக்கே திருப்பி அடிக்குது. பேக் ஃபயரிங் மீ. I don't know what to do and why I did that. And just calm down. நீ என்ன பண்ண, என்ன செஞ்சேன்னு சொல்லு. You know I hate Prachi, right? அப்புறம் நான் கோவத்துல வந்து பிராச்சி MMS பண்ணிட்டேன்.
ஐ டோன்ட் நோ வாட் டு டு எனிமோர். அதாவது நான் நினைச்சேன் எல்லார் மாதிரியும் ரன்பீரும் பிராச்சிய தப்பா எடுத்துக்குவான்னு நினைச்சேன். பட் அந்த மாதிரி நடக்கல. ரன்பீர் காலேஜ்ல பயங்கரமா சண்டை போட்டிருக்கான், நிக்க அடிச்சிருக்கான். ஒன் செகண்ட், நிக்ஸ் அவனோட ஃப்ரெண்டாச்சே. எக்ஸாக்ட்லி, நிக் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவனை அந்த அடி அடிச்சிருக்கான் தாங்கவே முடியாத அளவுக்கு. அதாவது நிக் என்ன பார்த்தானோ அத பத்தி தான் அவன் பேசி சாட் பண்ணிருக்கான். ரன்பீரால அதை தாங்கிக்க முடியாம அவனை போட்டு அடிச்சிருக்கான். நிக் கால்ட் போலீஸ். அப்புறம் இப்ப ரன்பீர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். ஓ காட், இந்த பிராச்சி நம்ம நினைச்சதை விட ரொம்ப. யார் அவளை பார்த்தாலும் அவ சைட்ல. முதல்ல அண்ணன், அதுக்கப்புறம் ரன்பீர். கண்ணை மூடிக்கிட்டு எல்லாரும் அவளை நம்புறாங்க. they protecting her, trusting her. இது நாம நினைச்ச மாதிரி அவ்வளவு சுலபம் கிடையாது. அத வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரன்பீரை வெடி எடுக்கலான்னு. இதுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். எனக்கு அவன் மேல பயங்கர கோவம் வந்துருச்சு. நான் ரன்பீர் முன்னாடி பிராச்சியோட பேரை கெடுக்கணும்னு நினைச்சு பிராச்சிய பத்தி எம்எம்எஸ் பண்ணி அதனாலதான் அவன் நிக்க அடிச்சிருக்கான். அதனால போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். we will. இப்படி எல்லாம் பண்ணா ரன்பீர் அரெஸ்ட் ஆவான்னு உனக்கு தெரியாதுல்ல? தெரியாம தானே நீ இதை பண்ணிட்ட. யூ டிடன்ட் நோ அபவுட் இட். நீ கில்ட்டியா ஃபீல் பண்றத முதல்ல நிறுத்து. ரன்பீரை எப்படியாவது வெளியில எடுப்போம். டோன்ட் வரி அபவுட் இட். ஆனா அவன் அந்த மாதிரி நிக்க அடிச்சிருக்கவே கூடாது. கம். நல்ல வேளையா நம்ம போய் எஃப்ஐஆர் போட்டுட்டு வந்துட்டோம். எஃப்ஐஆர் எல்லாம் போட்டாச்சு. ஆனா பிராச்சி இப்பவும் டென்ஷன்ல இருக்கா. அம்மா அம்மா, எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். என்னாச்சு? என்ன ஹெல்ப் வேணும்? உன்னை பத்தி பேசுறவங்கள பார்த்துட்டு வாயை மூடிட்டு சும்மா இருக்க சொல்றியா? அடிப்பேன். இன்ஃபேக்ட் நல்லா அடிப்பேன். அவனை சாகடிச்சு போட்டுருவேன். இது ரொம்ப தப்பாச்சே. வா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். ஒரு நிமிஷம். ஹலோ, நீங்க மிஸ்டர் தேஜஸ் தானே? வக்கீல், அவர்கிட்ட பேசிட்டு ரன்பீரை ஜெயில இருந்து வெளியில எடுத்துருவா. நீ டென்ஷன் ஆகாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல. இங்க பாரு பிராச்சி, நான் அந்த அட்வொகேட் கிட்ட பேசிட்டு அவர் நேரடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கே வராராம். நாம சீக்கிரம் போலாம். வா. சரி போலாம். நானும் வரேன். இல்ல நீங்க இங்கே இருங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அந்த பொண்ணு பிராச்சியோட ட்ரெஸ் போட்டிருந்தா. சஞ்சு காலேஜுக்கு வந்திருக்கான். ஆனா அவன் எதுக்கு காலேஜுக்கு வந்தான்? இந்த சஞ்சு அப்புறம் இந்த பொண்ணு தப்பா படுது. ஹாய், நீயும் வந்திருக்கியா? நீ வந்திருக்கன்னு டாடி என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆல் குட். ரன்பீர், நீ எதுக்காக நிக் கிட்ட சண்டை போட்ட? உனக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற. காலேஜுக்கே தெரியும் நான் நிக் கூட ஏன் சண்டை போட்டேன்னு. உனக்கு தெரியாதா? எனக்கும் தெரியும், காலேஜுக்கும் தெரியும். பட் வை? யூ நோ, மொத்த காலேஜும் இத பத்தி பேசிட்டு இருக்கு. ரன்பீர் எதுக்காக பிராச்சிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பேசுறாங்க. இவ்வளவெல்லாம் பிராச்சிக்காக நீ அவனை அடிச்சிருக்க. என்ன பிராச்சின்னு? ப்ளீஸ் ஸ்டாப். பிராச்சி எல்லாத்துக்கும். அவளை பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. சாரி, பேசாத. நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் அதை உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த இடமும் சரியில்ல. இந்த இடத்துல ஐ டோன்ட் ரியலி கேர். எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். டெல் மீ நவ. உனக்கு பிராச்சி கூட ப்ராப்ளம் இருக்கா? இருக்குல்ல. ஆனா எனக்கு இல்ல. அவளை பத்தி ஒருத்தன் தப்பா பேசினா அது எனக்கு தப்பா பட்டுச்சு. அதனால நான் அவனை அடிச்சேன். லிசன், நீ செஞ்சது கரெக்டா, நான் இல்லன்னு சொல்லல. பட் ஐ அக்ரி அண்ட் ஐ நோ. அண்ட் பிராச்சியோட இடத்துல டிம்பியோ இல்ல வேற யாராவது இருந்திருந்தா கூட இததான் நீ செஞ்சிருப்ப. ரைட்? யா. see, நீ பிராச்சிக்காக சப்போர்ட் பண்ணதுனால நான் ஒன்னும் அப்செட் ஆகல. I am not upset about that. The reason I am upset is, பாரு, இப்ப நீ எந்த இடத்துல நின்னுட்டு இருக்கேன்னு? ஜெயிலுக்குள்ள. That what you deserve? No one deserve anything, ரியா. எனக்கு தப்பா தோணுச்சு, சப்போர்ட் பண்ண, அதனால நான் சொல்லிட்டேன். அப்புறம் எனிவே அது முக்கியம் இல்ல. முக்கியமானது என்னன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, பிராச்சியை பத்தி ஒரு எம்எம்எஸ் வந்ததுல அதுல ஒரு புது கன்ஃபியூஷன் வந்திருக்கு. அந்த எம்எம்எஸ்ல இருந்த பொண்ணு அது பிராச்சி இல்ல. அவ வேற ஒரு பொண்ணு பிராச்சியோட ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா. என்ன யோசிக்கிற? என்னோட கெஸிங் என்னன்னா, சஞ்சு இருக்கால, அவன் பிராச்சியோட இமேஜை ஸ்பாயில் பண்றான். இதை எப்படிடா சொல்ல முடியும் உன்னால?
பிராச்சி, தீபாவளி அன்னைக்கு மிஸ்டர் மெஹரா வீட்ல என்ன நடந்தது? ஏன் அமைதியா இருக்க? உன்கிட்ட தான் கேக்குறேன். அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் விவரமா தெரிஞ்ச என்னால ஒரு விஷயம் கண்டுபிடிக்க முடியும். பிராச்சிய ஃபாலோ பண்றது யாருன்னு. நீ நம்பினாலும் நம்பலனாலும் தீபாவளி பார்ட்டில நடந்ததுக்கும் காலேஜ்ல நடந்ததுக்கும் யாரும் பின்னாடி இருக்காங்க. உனக்கு சஞ்சு மேல சந்தேகமா இருக்கா? இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லு. நீ இன்னும் சஞ்சு கூட பேசுறியா? அம்மா, சஞ்சு ஒண்ணு மோசமான பையன் இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அப்போ அவங்க அம்மாவுடைய ஆசையா கடைசியா என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிருக்காங்க. அது எல்லாத்தையும் அவன் என்கிட்ட வந்து சொன்னான். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். நான் அப்படி பிஹேவ் பண்ணதை நினைச்சு எனக்கும் கில்ட்டி ஃபீலிங்கா இருந்துச்சுன்னு சொன்னான். அவங்க அம்மா விருப்பப்பட்டாங்கன்னு தான் அவன் இங்க வந்திருக்கான். உனக்கு யார் சொன்னது அவங்களோட அம்மா இறந்துட்டாங்கன்னு? அவங்க அம்மா இப்பதான் கிராம பஞ்சாயத்துல ஜெயிச்சிருக்காங்க. அது என்னன்னா, தீபாவளி பார்ட்டி அன்னைக்கு பிராச்சி மேல குற்றம் சுமத்தும் போது சஞ்சு அங்க இருந்திருந்தான். காலேஜ்லயும் சஞ்சு இருந்தா. அவனுக்கு என்ன அந்த காலேஜ்ல வேலை? அவன் தான் அந்த காலேஜ்ல இல்லையே. பார்த்தல நம்ம பார்க்கும்போது சஞ்சு எப்படி அவன் முகத்தை மறைச்சானு. இல்லப்பா, நான் அந்த நேரத்துல மொபைல பாத்துக்கிட்டு இருந்தேன். ஸ்மார்ட் போனையே பாத்துக்கிட்டு இருந்தா மனுஷன் ஸ்மார்ட் ஆக மாட்டான். நீ சஞ்சுவை பத்தி பேசிட்டு இருந்த, என் ஸ்மார்ட் போனை பத்தி. சஞ்சு அவன் பிராச்சியோட ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல. அவன் ஊர்ல இருந்து வந்தது பழி வாங்கறதுக்கு பிராச்சிய. எல்லாம் சரிதான், ஆனா என் பையன் எதுக்கு பழி வாங்கணும்? அவனால தானே ரன்பீர் ஜெயிலுக்கு போயிருக்கான். ஏய், நீ என்ன டென்ஷன் ஆகுற? நான் தான் இருக்கல, நான் வெளியில கொண்டு வரேன். ஆல்ரைட். அவனே தான் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு அவன் வாயாலே என்கிட்ட சொன்னான். அப்படி ஒருத்த வந்து சொல்லும் போது எனக்கு எப்படி தெரியும் அவன் பொய் சொல்றானா உண்மையை சொல்றானான்னு? உலகத்துல எல்லாரும் உண்மையை சொல்றதுக்காக தான் அம்மா மேல சத்தியம் பண்ணுவாங்க. அம்மா பேரை சொல்லி ஒருத்தனால எப்படி பொய் சொல்ல முடியும்? எல்லாரும் உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. எப்பவும் எல்லாரும் நாம நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. சொல்றவங்க எல்லாம் செய்ய மாட்டாங்க. சரி விடு, நான் ஊர் தலைவருக்கே கால் பண்ணி பாக்குறேன். அவர்கிட்ட கேக்குறேன். அவர்கிட்ட கேட்டா எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சிடும். ஷோ, நான் என் போனை வேற வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். உன்கிட்ட இருக்கா அவரோட நம்பர்? நான் ஒண்ணு பண்றேன். நான் பிராச்சிக்கு போன் பண்ணி பேசுறேன். அவளுக்கு சஞ்சு கூட ஏதாவது பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கானு கேட்டு பாரு. போன் போதா? பிஸியா இருக்கு. அதோ வந்துட்டார். மிஸ்டர் மெஹ்ரா, பெயில் பேப்பர்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு, வாங்க போலாம். அவர் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம். ரன்பீரை மீட் பண்ணலாமா? வாங்க. வா. அம்மா, நீங்க போங்க, நான் வரல. உனக்கு அவனை பார்க்க வேண்டாமா? நான் அங்க வந்தா ஏதாவது அவன் பேசுவான், எனக்கு கோவம் வரும். இந்த நேரத்துல அவன் மேல என்னால கோவப்பட முடியாது. அதனால நான் வரல. அப்படின்னா அந்த ரன்பீர் உனக்காக லாக்அப்ல இருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் முன்னாடி போய் நீ நின்னா அவன் கோச்சுப்பான்னு நீ அவனை பாக்குறதுக்காக வரமாட்டேங்கிறல்ல? இது ரொம்ப நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கா? அபி, ரன்பீர் எங்க? இதெல்லாம் அந்த விக்ரமோட ஃபால்ட் தான். அவங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தோம்ல. புரியுது. எப்பவும் விக்ரம் மேல தான் ஃபால்ட் இருக்கும். அவரால தான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்படி என்ன பிரச்சனை இருக்கு என் பையன் கூட? ரன்பீரை கூட்டிட்டு வீட்டுக்கு தான் வரேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. ஆனா இங்க வந்து பார்த்தா ரன்பீரை ஆளையே காணோம். அட ஆமா, வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருந்தோம். புரியுது புரியுது புரியுது, எனக்கு புரியுது. நீ சொல்ல வர்றது எனக்கு நல்லாவே புரியுது. எப்பவும் இந்த விக்ரம் இப்படிதான் பண்ணுவாரு. என் பிள்ளைகிட்ட வழியில ஏதாவது பேசிக்கிட்டே வந்திருப்பாரு. அட்வைஸா சொல்லி குழப்பிருப்பாரு. ஏதாவது டார்ச்சர் பண்ணிருப்பாரு பிள்ளைய. அதனால கோச்சுக்கிட்டு அப்படியே திரும்பி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பான். இதெல்லாம் அவரால தான். அட அப்படிலாம் எதுவும் நடக்கல. நத்திங் ஹேப்பன் லைக் தட். எனக்கு நல்லா புரியுது. போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஏதாவது நடந்திருக்கும். விக்ரம் போலீஸ் முன்னாடியே அவனை ஏதாவது சொல்லியிருப்பாரு. அதனால அவங்க மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி என் பிள்ளைய உள்ள தள்ளியிருப்பாங்க. அட இல்ல பல்லவி, நீ தப்பா யோசிக்கிற. நான் தப்பா யோசிக்கிறேனா? அப்படி என்ன யோசிக்கிறேன்? இதானே எல்லா தப்பும் விக்ரம் மேலன்னு. நீங்க ரன்பீரை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அப்ப விக்ரம் ரன்பீர் ஏதாவது சொல்லியிருப்பாரு. அவன் அப்படியே திரும்பி. நீ என்ன பேச விட்டாதான் நான் ஏதாவது சொல்ல முடியும். என்ன சொல்ல விடல? நான் பேச விட மாட்டேங்கிறேனா? அட பாவிங்களா, அப்பனும் புள்ளி அங்க நின்னுட்டு என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கடா. முதல்லயே சொல்ல வேண்டியதானே ரன்பீர் இங்கதான் இருக்கான்னு. இதுக்கு போய் என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? ரன்பீர், உனக்கு ஒன்னும் ஆகலையே என் செல்லம். எப்படி இருக்க நீ? பார்த்தல ட்ரெய்லரை? என் கதையும் இதேதான். என்ன பேசவே விட மாட்டேன்றடா.